ஸ்ரீ குருவாயூரப்பன் திருவடிகளே சரணம். இன்னைக்கு இந்த தசகத்தோட 3வது ஸ்லோகத்தை பார்க்கலாம். முதல்ல வார்த்தைகளை பிரித்து சொல்லலாம், பிறகு ஒவ்வொரு வரியும் சேர்த்து சொல்லலாம். விஸ்வேஷம் மாம் திரிபதமிக கிம் யாச்சசே பாலிசஸ்த்வம். விஸ்வேஷம் மாம் திரிபதமிக கிம் யாச்சசே பாலிஷஸ்த்வம். சர்வாம் பூமிம் விருணுகு மமுனே த்யாலபத்வாம்ச திருப்யன். சர்வாம் பூமிம் விருணுகி மமுனே த்யாலபத்வாம்ச திருப்யன். யஸ்மாத் தர்பாத் த்ரிபத பரிபூர் த்யக்ஷமக்ஷேபவாதான். யஸ்மாதர்பாத் த்ரிபத பரிபூர் த்யக்ஷமக்ஷேபவாதான். பந்தம் சாசாவகமதத் அதர்ஹோபி காட்டோபசாந்த்யை. பந்தம் சாசாவகமதத் அதர்ஹோபி காடோபசாந்த்யை. விஸ்வேஷம் மாம் திரிபதமிக கிம் யாச்சசே பாலிசஸ்த்வம். சர்வாம் பூமிம் விருணுகு மமுனே த்யாலபத்வாம்ச திருப்யன். விஸ்வேஷம் மாம் திரிபதமிக கிம் யாச்சசே பாலிஷஸ்த்வம். சர்வாம் பூமிம் விருணுகி மமுனே த்யாலபத்வாம்ச திருப்யன். யஸ்மாத் தர்பாத் த்ரிபத பரிபூர் த்யக்ஷமக்ஷேபவாதான். பந்தம் சாசாவகமதத் அதர்ஹோபி காட்டோபசாந்த்யை. யஸ்மாதர்பாத் த்ரிபத பரிபூர் த்யக்ஷமக்ஷேபவாதான். பந்தம் சாசாவகமதத் அதர்ஹோபி காடோபசாந்த்யை. இப்போ நாம் இந்த ஸ்லோகத்தோட வார்த்தைகளை பிரித்து அர்த்தங்களை பார்க்கலாம். விஸ்வேசம்மாம், பிரபஞ்சத்திற்கெல்லாம் தலைவனான என்னிடம். இக, இவ்வாறு. திரிபதம், வெறும் 3 அடி நிலம். யாச்சசே கிம், வேண்டுவது ஏன். துவம் பாலிசக, நீ அறிவில்லாதவன். சர்வாம் பூமிம் விருணு, பூமி முழுவதையும் கேள். அமுனா கிம், இந்த 3 அடி நிலத்தால் என்ன பயன். திருப்யன், என்று கர்வத்துடன். சக துவாம், அவன் உன்னிடம். ஆலபத்து, கூறினான். யஸ்மாத் தர்பாத், அந்த செருக்கினால்தான். திரிபத பூர்த்தி அக்ஷமக, 3 அடி மண்ணை கூட முழுமையாக அவனுக்கு கொடுக்க இயலாது போனது. க்ஷேபவாதான், கடும் நிந்தனைகளையும். பந்தம் ச, சிறை தண்டனையையும். அதத் அர்ஹாபி, அதற்கெல்லாம் தகுந்தவன் அல்லனாயினும் அவையெல்லாம் அவனை பொறுத்தவரை நியாயமில்லாமல் இருந்தாலும். காட்ட உபசாந்தியை, ஆணவம் முற்றும் அழிந்து பூர்ண அமைதி பெறுவதற்காக. அசௌ அகமத்து, அவன் அடைந்தான். இப்போ இந்த ஸ்லோகத்தை முழுவதுமாக பாராயணம் பண்ணி இதோட முழு அர்த்தத்தையும் பார்க்கலாம். விஸ்வேஷம் மாம் திரிபதமிக கிம் யாச்சசே பாலிசஸ்த்வம். சர்வாம் பூமிம் விருணுகு மமுனே த்யாலபத்வாம்ச திருப்யன். யஸ்மாத் தர்பாத் த்ரிபத பரிபூர் த்யக்ஷமக்ஷேபவாதான். பந்தம் சாசாவகமதத் அதர்ஹோபி காட்டோபசாந்த்யை. 3 உலகத்தையும் உடையவனான என்னிடம் 3 அடி மண் மட்டும் கேட்கிறாயே. பாலனே, அறிவற்றவனாக இருக்கிறாயே. என்ன யாசிக்க வேண்டும் என்று கூட உனக்கு தெரியவில்லை. நீ எதை கேட்டாலும் என்னால் தர முடியும். இந்த 3 அடி மண் எதுக்கு பயன்படும். இந்த பூமி முழுவதையுமே கேள் என்று அகங்காரத்துடன் சொன்னான் பலி.
இந்த அகங்காரத்தால் மகாபலிக்கு 3வது அடியை தர முடியாமல் போனது. மிகுந்த இகழ்ச்சிக்கு ஆளானான். பந்தத்தில் மாட்டிக்கொண்டான். சிறை தண்டனையே கிடைத்தது. நியாயமில்லாமல் இருந்தும் அவன் தண்டனை அடைய வேண்டியதாயிற்று. இது எல்லாம் எதுக்காக? அவனுடைய அகங்காரம் முற்றும் அழிவதற்காகவே இதெல்லாம் நேரிட்டது.